Hello friends, welcome back to my channel Angeline Creations. பாலச்சந்திரன் ஷாம்னு நம்ம சேனல் நேர் ஒருத்தங்க பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு 4 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. நானும் இந்த வீடியோ இப்போ எடுக்கலாம் அப்போ எடுக்கலான்னு ஒரு வழியாக நேற்று இந்த வீடியோவை எடுத்து முடித்தேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி பாவ் பாஜி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறது தான். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர்லேயே இந்த ரெசிபி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு சின்ன கேரட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீட்ரூட் தோல் சீவி கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்துருங்க. பீட்ரூட் வந்து கலருக்காக தான், வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கேரட் சேர்த்துட்டு பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 3 சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கோட அளவு தான் அதிகமாக இருக்கணும், கேரட் பீட்ரூட்டோட அளவெல்லாம் கம்மியாக இருக்கணும். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கலந்து அரைச்ச கொலம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், இந்த வெஜிடபிள்ஸோட கலர் ரீட்டெயின் ஆகிறதுக்காக ஒரு 2 சிட்டிகை சர்க்கரை, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். பட்டாணி சீசன் இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை பட்டாணியும் வாங்கி சேர்த்துக்கலாம், பார்க்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கிறேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் செய்யும் போது தான் அதோட ரியல் அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இந்த பட்டர் மெல்ட் ஆனோடனே ஒரு குடமிளகாவை பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ இந்த குடமிளகாவோட க்ரீன் கலர் ரீட்டெயின் ஆகிறதுக்காக ஒரு 2 சிட்டிகை சர்க்கரை போட்டுக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல காரமும் நல்ல கலரும் இருக்கிற மாதிரி ப்ளெயினான சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். சில கடைகள்லாம் பாவ் பாஜி வாங்கும் போது கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க, பட் அதை ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சிங்கனாவே ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3லேருந்து 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து அரைச்ச கொலம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே காய் வேகும் போதும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு வந்து பார்த்து கம்மி பண்ணி போடுங்க. ஸோ இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த காய்கறி அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே இதோட கலந்து கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதோட கலந்து கொதித்த உடனே நம்ம வந்து இந்த பொட்டேட்டோ ஸ்மேஷர் வச்சு நல்லா இந்த பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட் எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பாவ் பாஜி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அண்ட் கரம் மசாலா 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 2த்தையும் வந்து லாஸ்ட்டில் சேர்க்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நல்லா பொட்டேட்டோலாம் ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக அந்த மசாலா சேர்த்து ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கலாம். உப்பு ஏதாவது தேவைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக இந்த கஸ்தூரி மேத்தி வந்து 1 டீஸ்பூன் எடுத்து அதை நல்லா கையில் வந்து ரப் பண்ணி போடுறேன். அப்போ தான் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து அந்த பாவ் பாஜி மசாலாவில் இறங்கும். ஸோ ஃபைனலாக 1 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கோங்க. இது 2மே வந்து மஸ்ட்டுன்னு சொல்லணும், அப்போ தான் வந்து அந்த பாவ் பாஜி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான், வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பாவ் பாஜி மசாலா ஆறும் போது ரொம்ப திக்காகிடும். ஸோ உடனே சர்வ் பண்ணுறதா இருந்தால் இந்த திக்னஸ் இருக்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து பாவ் பன்ஸை வந்து நம்ம பட்டரில் டாஸ் பண்ணிக்கலாம். ஒரு தோசை தவாவில் நல்ல லிபரலாக வந்து பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி பாவ் பன்ஸ் வந்து கடையில் கிடைக்கும், அதை வந்து 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அந்த கிறிஸ்பியாக பட்டரில் டோஸ்டான அந்த பன்னோட இந்த பாவ் பாஜி மசாலா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் போடும்போது சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் பொடியாக வெட்டின வெங்காயமும் லைமும் புளிஞ்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்த்தோம். நிச்சயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமான ஊர்களோட உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.